வணக்கம் சவுக் மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். அந்த அஜித்குமாரனுடைய கொலை வழக்கு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அதுவும் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க சிபிஐக்கு இந்த வழக்கை வேறு மாற்றினாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தாக்கல் பண்ணியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவும் உயர் அதிகாரிகள் இருக்காங்களா, சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கும் இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வுக்கும் தமிழக மக்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சுன்னா, சிபிஐ நல்ல ஏஜென்சின்றதை நான் இப்போதும் மறுக்கவில்லை. ஆனால் சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சுனாலே அவர்கள் சிறப்பாக அதை செய்து முடித்து விடுவார்கள் அப்படின்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நாம் இந்த பரமக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில், சிபிஐ வழக்கில் முன்னேற்றம் இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்ற விஷயத்தை நாம் பதிவு செய்தோம். ஸோ சிபிஐ ஏஜென்சியாக இருந்தாலும் நீதிமன்றம் அதை கண்காணிக்கிறது என்ற அந்த ஒரு விஷயம் இருந்தால்தான் அந்த ஏஜென்சி, சிபிஐ ஏஜென்சியும் நாளைக்கு கோர்ட்டுக்கு பதில் சொல்லணுன்ட்டு கரெக்டாக வேலை செய்வாங்க. அந்த அடிப்படையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வரும்போது அரசு தரப்பில் நாங்கள் அஜித்குமார் குடும்பத்துக்கு கூடுதலாக 25 லட்ச ரூபா கொடுத்துட்டோம் என்று சொன்னார்கள். அதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த குடும்பத்துக்கு 25 லட்ச ரூபா கொடுக்க வைக்க வேண்டியதாக இருந்திருக்கிறது நீங்கள் பார்க்கணும். இவங்க ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 5 லட்ச ரூபா கொடுக்கல, ஃபோனில் பேசும்போது 5 லட்ச ரூபா கொடுக்கல. அப்புறம் விஜய் அவர்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தோன்னே இவங்களும் அந்த 5 லட்ச ரூபா இது பண்ணாங்க. அப்புறம் நீதிபதி 25 லட்ச ரூபா கூடிய ஸ்டேட் ஆக்ஷனால் செத்துருக்காங்க, ஸ்டேட்டு தான் ரெஸ்பான்சிபிள் சொன்ன பிறகு நேற்று அந்த பணத்தை கொடுத்துட்டோன்ற தகவல் அங்கே பதிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக நிக்கிதா நகை காணோம் என்று சொல்லிய அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை தமிழக காவல்துறை சிபிஐக்கு இன்னும் மாற்றாமல் வைத்திருக்கிறது என்பது நேற்று நீதிமன்ற விசாரணையில் தெரிய வருகிறது. இது மாற்றிட்டாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க அந்த 5 பேர் மேலே. இன்னொன்று, ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தாலே அந்த வழக்கு விசாரணை முடிந்து விட்டது என்று தான் பொருள். சிபிஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபேஸ்டு மேனரில் பண்ணுவாங்க. இந்த 5 பேர் இப்போ உள்ளே இருக்காங்கல்ல, இந்த 5 பேர் மேலே என்ன குற்றச்சாட்டு? அஜித்குமாரை அடித்து கொண்டீங்கன்ற குற்றச்சாட்டு. அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. 5 பேரை நீங்கள் அடித்து கொண்டீங்க. இவங்க அந்த 5 பேர் அடித்து கொண்டாங்க இல்லையா, இவர்கள் போக இதில் வேறு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விசாரணை இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ நீதிபதி இந்த 5 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு பாராட்டியிருக்கார். டெல்லியை சேர்ந்த மோஹித் குமார் என்ற டிஎஸ்பி ஒருவர் தான் இந்த வழக்கை விசாரணை செய்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் விரைவாக விசாரணை நடத்திருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு அந்த 2வது எஃப்ஐஆர் என்னாச்சு, நகை காணப்போன எஃப்ஐஆர்ன்றதும் அது இன்னும் எங்களுக்கு ஆவணங்கள் வரலன்னு சிபிஐ சொல்லியிருக்காங்க. அந்த ஆவணங்களை எல்லாம் 1 வார காலத்துக்குள் சிபிஐ கிட்ட தமிழக காவல்துறை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகு நிதிஷ் சொன்னது போல் இதில் வேறு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், உயர் அதிகாரிகள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லிட்டு நீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கை கண்காணிக்கும். வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 20க்கு ஒத்திவைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி இவங்க இந்த 2வது எஃப்ஐஆர் என்ன, வேறு யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் அன்றைக்கி நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டியிருக்கோம். இந்த வழக்கில் இறுதி வரைக்கும் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா நீதிமன்றம் நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சிபிஐ அதிகாரிகளுக்கும் அச்சம் இருக்கும். இன்னொன்று, சிபிஐ அதிகாரிகளுக்கு இங்கே இருக்கவங்களை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே இந்த 2வது எஃப்ஐஆரையும் நகை எஃப்ஐஆரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நேற்று வரைக்கும் நகை எஃப்ஐஆர் சம்மந்தமான டாக்குமெண்ட்டு கொடுக்கவே இல்லை பாருங்கள். நிக்கிதா ஒரு சிவிலியன் தான் சார், அவங்க அதிகாரிகள் கிடையாது. நிக்கிதா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அது போய் புகாரா இருக்கலாம், அதனால் அதிகாரிகள் தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கோணத்துல பார்க்க மாட்டாங்களே சார். அப்ப தவறு நடந்திருந்தா நிக்கிதா மேலதான் தவறு இல்லையா, அந்த கோணத்துல தானே விசாரிப்பாங்க. நிக்கிதா சார்பாக அழுத்தம் கொடுத்தது யார் என்பதுதான் அதில் விசேஷமே. நிக்கிதா போய் புகார் கொடுத்துருக்காங்கன்னா அதை விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. ஸோ அப்போது நிக்கிதா விசாரிச்சோன்னா அந்த வழக்கு சிபிஐக்கு போச்சுன்னா நிக்கிதா விசாரிச்சுட்டு நகையே இல்லை, புழுவுது இந்த அம்மான்றதை சிபிஐ இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அப்போ நகை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் எதுக்கு இவங்க வண்டி எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் அடித்து கொண்டாங்கன்ற கேள்வி எழும். அப்போது நகை விவகாரத்தை விசாரித்தால்தான், நகை இல்லாமல் நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுட்டு சரி போமா கிடைக்கும் போமான்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அதற்கு பிறகு நீங்கள் யாரை தொடர்பு கொண்டீர்கள், இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அந்த எஃப்ஐஆர் வேணும். இல்லை என்றாலும் இதில் விசாரிப்பார்கள். பட் அந்த எஃப்ஐஆரை தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு அனுப்பாமல் இங்கேயே வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அஜித் கேஸு தானே அங்கே சிபிஐ போக சொன்னாங்க, இது அப்படியே வச்சுருன்ட்டு வைத்திருப்பார்கள். ஆனால் கடந்த விசாரணையின் போதே நாங்கள் அந்த எஃப்ஐஆரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. பட் நிக்கிதாவோட வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம். வேறு யார் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் முழுமையாக சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும், விசாரணை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம்னு நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. எப்படியும் உண்மை வெளியில் வந்துடும்.
கோர்ட் மானிட்டர்னா வந்து டெய்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பதிவு பண்ணணும்ல சார். அடுத்தடுத்து இப்போது செப்டம்பர் 20க்கு ஒத்தி வச்சுருக்காங்களா, செப்டம்பர் 20 அன்னைக்கு அக்டோபர் 20லேருந்து செப்டம்பர் 20 வரைக்கும் என்ன ப்ராக்ரஸ்ன்றதை கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறோம். அதுதான் கோர்ட் மானிட்டர்டு. ஒன்றும் இல்லை, சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் விட்டுட்டாங்கன்னா தூக்கி மூடிடுவாங்க. இந்த பல வழக்குகளில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்களா, உத்தரவிட்டதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னைக்கு கேட்குறது? உதாரணத்திற்கு இந்த நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை உத்தரவிட்டாரா? சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்களா? ஒழுங்காக விசாரிச்சாங்க? இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படவில்லை இல்லையா? ஞானசேகரனோட அந்த முடிச்சிட்டாங்க இல்லையா? ஞானசேகரன் மீது வேறு என்ன புகார்கள்? ஞானசேகரன் அந்த மாணவியை தவிர வேறு யாரிடமாவது இந்த வேலையை செய்திருக்கிறானா? அவனுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு? இதெல்லாம் விசாரிக்கப்பட்டதா? பள்ளிக்கரணையில போய் குடும்பத்தோட திருடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு. அவங்க தங்கியிருக்க வீடே கோயில் நிலத்துல கட்டப்பட்ட வீடுன்னு சொல்றாங்க. எதையுமே விசாரிக்கலையே சார். விசாரிக்கவில்லை. அவருக்கும் மா சுப்பிரமணியத்துக்கும் என்ன தொடர்பு? அவர் உண்மையாவே திமுகவோட அனுதாபி மட்டும்தானா? அவர்கிட்ட பிரியாணி கடையில் மாமூல் வாங்கிய காவல்துறை அதிகாரிகள் யார்? ஞானசேகரனோடு தொடர்பில் இருந்த யார் அந்த சார் என்ற அந்த அதிகாரி எங்கே இருக்கிறார்? அவர் அந்த அதிகாரி இதற்கு முன்பு ஏதாவது செய்திருக்கிறாரா? அப்படின்ற அந்த யார் என்ற சாரை வந்து நீதிமன்றம் தொடர்ந்து வழக்கை மேற்பார்வை செய்திருந்தால் கண்டுபிடித்திருப்பார்களா? இன்றைக்கி நீதிமன்றம் எஸ்ஐடின்னு ஒன்று போட்டவுடனே எஸ்ஐடி ஞானசேகரன் ஒரு கேஸு ஒரு கம்ப்ளைண்ட்டு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, ட்ரையலே முடிச்சிட்டாங்க இல்லையா? அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணுறாரு. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ அப்போ நீதிமன்றங்களும் எவால்வ் ஆகுதாங்க சார்? அஃப்கோர்ஸ். நீதிபதியும் இந்த ஊரில் தானே வாழ்கிறாரு, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறாருல்ல, நம்ம ஷோவும் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணாங்கன்றது தெரியாதா? நீதிபதி பார்க்கவில்லை என்றாலும் யாராவது வழக்கறிஞர்கள் சொல்ல மாட்டார்களா? சார் நீங்கள் இந்த மாதிரி உத்தரவு போட்டிங்க, ஃப்ராடுக்கார பசங்க முடிச்சிட்டாங்க சார் அந்த கேஸை, யார் அந்த சார்ன்றது கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொன்ன உடனே இனி இந்த தப்பை செய்யக்கூடாது, இவங்களை நம்பி சரிப்பா சிபிஐக்கு மாற்றிட்டேன்னு விட்டா சிபிஐயில் போய் என்ன குளறுபடி செய்கிறாங்கன்றது தெரியாது. ஸோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு நீதிமன்றம் எவால்வ் ஆகுது. அஃப்கோர்ஸ் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அந்த உயர் அதிகாரி கண்டுபிடிச்சிருவாங்களா சார்? அஜித்குமார் மேட்டில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க, கவலைப்பட வேணாம். நல்ல வசமாக மாட்ட ஒரு உயர் அதிகாரி, எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எந்த புதிய பதவிக்கு வருவதற்கு ஆசைப்பட்டாலும் சரி, செல்வாக்காக இருந்தாலும் சரி, கண்டுபிடித்து விடுவார்கள். டெல்லியை சேர்ந்த மோஹித் குமாருக்கு இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரியை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அப்படியே காப்பாற்றணும்னு யாராவது சொன்னாலும் சார் நான் கோர்ட்டுக்கு பதில் சொல்லணுன்றாங்க. இது அதிகாரிகளுக்கும் வசதி, அதை புரிஞ்சுங்க. நீங்கள் ஏதாவது சொன்னா சார் இதுலலாம் இந்த வேலையெல்லாம் நான் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு நான் பதில் சொல்லணும், அதனால தான் பண்ண முடியாது, அப்படி நீங்கள் இதை பண்ணணுன்னா ரைட்டிங் எழுதி கொடுங்கன்றோம். அதனால் நிச்சயமாக உண்மை வெளிவரும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். அதிகாரிகளை பற்றி பேசிய கையோடு அடுத்ததாகவும் ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். திருச்சியில் அந்த இன்ஸ்டா எஸ்பி திரு செல்வ நாகரத்னம் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவர் மீது ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி என்னை பாலியல் ரீதியாக சீரழித்தார் என்று ஒரு பெண் புகார் அளித்து, அந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி, விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் தான் போட்டிருக்கணும், எஃப்ஐஆர் போடாமல் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று அரசு உத்தரவிட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்த சமயத்தில் திரு செல்வ நாகரத்னம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த துறை ரீதியான விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கைகள்லாம் தடை பண்ண முடியாது போ அப்படின்ட்டு அவர்கள் மறுத்து விட்டார்கள். மறுத்ததுக்கு பிறகு ரயில்வே காவல்துறையின் ஐஜியாக இருக்கக்கூடிய திரு ஏஜி பாபு என்பவர் செல்வ நாகரத்னம் மீதான புகாரை விசாரிக்க விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விசாரணையையும் தொடங்கிவிட்டார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏஜி பாபுவை பற்றி விசாரித்தேன், நல்ல அதிகாரின்னு சொல்கிறாங்க. அவர் எந்த அழுத்தம் வந்தாலும், நாடார் உறவின்முறை சங்கத்திலிருந்து அழுத்தம் வந்தாலும் அதற்கெல்லாம் அஞ்சாமல் இந்த வழக்கில் என்ன உண்மையோ அதை பதிவு செய்வார் என்று நாம் நம்புவோம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் கோரிக்கையும் நான் அந்த விசாரணை அதிகாரிக்கு வைக்கிறேன். இது போன்ற அதிகாரிகள் எல்லாம் நடமாட விட்டு யூனிஃபார்ம் போட்டு சுத்த விட்டிங்கன்னா சார்ந்திருக்கக்கூடிய காவல்துறையின் பெயர் தான் கெடும் என்பதை இந்த அதிகாரிகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அந்த சிபிசிஐடி விசாரணை நடத்தி எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஓயோவில் ரூம் போட்டது, பேரூஸ் பிரியாணி வாங்கினது, ஓலாவில் கேபு புக் பண்ணது, இவர் ஆதார் கார்டை கொடுத்து ரூமு போட்டது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது தெரிய வந்துருச்சு. அதுதானே சட்டம் சொல்லுது. ஸோ அந்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் விட்ட காரணத்தால் இப்பவும் போய் திருச்சியில் ரீல்ஸ் போட்டுட்ருக்கான். கையை மடக்கிட்டு சட்டெல்லாம் மடிச்சு விட்டுக்கிட்டு லட்டியை வச்சுக்கிட்டு ரவுடி போல் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை இது போல் சோஷியல் மீடியா மூலமாக சீரழிப்பார்கள் இது போன்ற நபர்கள் என்பதை ஐஜி திரு ஏஜி பாபு அவர்கள் புரிந்து கொண்டு
இந்த விசாரணையை துரிதமாகவும் நியாயமாகவும் நடத்துவார் என்று நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு புகார் அளிக்குது, அதை பண்ணது ஒரு அதிகாரி. நீங்கள் அந்த பொண்ணுக்கு நியாயம் தேடி தரலன்னா நீங்களாம் என்ன சார் டிபார்ட்மெண்ட்டு? உங்கள் துறையை சேர்ந்த ஒருத்தன் இப்படி பண்ணுறான், அவனுக்கு போஸ்டிங் கொடுத்து திருச்சி எஸ்பியை உட்கார வச்சுருக்கீங்க. அட்லீஸ்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் போட்டால் கூட ஏதோ ஓகே, அரசாங்கம் இதை சீரியஸாக பார்க்குதுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு புகார் இருக்குது, குற்றச்சாட்டு நிரூபணம் இருக்குது, அவனுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி போஸ்ட் கொடு, முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னா இந்த துறையிலேயே பாதிக்கப்படக்கூடிய பெண்களோட நிலை என்ன? இந்த பொண்ணு வெளியில் வந்து சொல்லிடுச்சு. எத்தனை காவல்துறையில் பணியாற்றக்கூடிய எத்தனை பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்காக தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. இப்படி ஏற்கனவே இந்த புகாருக்கு உள்ளான ஒரு ஆளை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியை போட்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த பெண் காவலரோ உதவி ஆய்வாளரோ யார் புகார் கொடுக்க வருவா? இன்னொன்று, சிவிலியன்களுக்கு இது மாதிரியான பாலியல் சீண்டல்கள் நடைபெறுதுன்னா இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? ஆமாம், இவர்கிட்ட எப்படி போய் நம்பி புகார் கொடுப்பீங்க? அப்படி அந்த புகாரை விசாரிக்கிற இடத்துல இந்த அதிகாரியை வைக்கலாமா? நீங்கள் குற்றச்சாட்டை நீங்கள் குற்றச்சாட்டை ரத்து செய்துவிட்டு குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்று உங்களை புனிதராக நிரூபித்த பின்னர் நீங்கள் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் போங்கள். குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும்போது இப்படி ஒரு நபர் இருக்கலாமா? உங்கள் இந்த உயர் அதிகாரிகள் இவ்வளோ பேர் அதிகாரிகள் இருக்கீங்களே, உங்களுக்கு இது தெரியாதா? என்ன மாதிரி காமன் மேனுக்கு தெரியுது, உங்களுக்கு படித்த அதிகாரிங்க உங்களுக்கு தெரியாது? இது வெறும் குற்றச்சாட்டு நிலுவையில் இல்லைங்க சார், ஆல்ரெடி சிபிசிஐடி விசாரிச்சு ப்ரூவ்டு போட்டாங்க. ப்ரூவ்டுன்னு போட்டு நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரவுடி பயில வச்சு மிரட்டுறான் அந்த விக்டிமை. கொலைகேசு நிலுவையில் இருக்க ரவுடி, இந்த ராதாகிருஷ்ணன் ரவுடி, அந்த ரவுடியை வச்சு மிரட்டுறான்னா இப்படிப்பட்ட ஆஃபீஸரு சர்வீஸில் இருக்கலாமா? ஸோ நியாயமாக விசாரணை நடக்கும் என்று நம்புவோம். அதிகாரிகள் அப்படின்னு இன்னொரு விவகாரமும் இருக்குது சார், டிஜிபி நியமனம். அது தொடர்பாக இபிஎஸ் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு, பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேன் நான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரு பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிறார் என்பதற்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உதாரணம். எல்லாரும் இது என்ன ஒரு டிஜிபி நியமனம் தானே. இப்போது நிதிஷுக்கெல்லாம் நிதிஷ் ஜேர்னலிஸ்ட், நிதிஷ் அப்படி சொல்ல முடியாது. வெளியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் டிஜிபி நியமனம் தானே, அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் என்று நினைக்கலாம். அப்படி நினைக்கக்கூடாது. இந்த டிஜிபி நியமனம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல்துறைக்கான தலைவர். ஸோ ஒட்டுமொத்த காவல்துறைக்கான தலைவர் என்றால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு அந்த டிஜிபி, அந்த அதிகாரி தான் பொறுப்பு. அதன் காரணமாக தான் அந்த பொறுப்பை வகிக்கக்கூடிய அதிகாரி அரசியல்வாதிகளால் அலைக்கழிக்கப்படக்கூடாது, அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் ஒரு வழிமுறையை வகுக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு ஃப்ரீயாக யாரை வேணாலும் டிஜிபியை போட்டுக்கன்னு விட்டானா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளை டிஜிபியை போடுவாங்க. அப்படி வேண்டப்பட்ட ஆளை டிஜிபியை போட்டானா அவன் நியாயமாக நடந்துக்க மாட்டார் அந்த டிஜிபி என்பதற்காக தான் உச்சநீதிமன்றம் அந்த அரசியல் அழுத்தங்களிலிருந்து அந்த காவல்துறை தலைவரை விடுவிப்பதற்காக சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. நானும் மே மாதத்துலேருந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் அதை போடுவேனான்றாங்க. நம்ம சேனலு ஹிந்துவை தவிர வேறு எங்கும் இது பற்றிய செய்திகள் வரவில்லை. ஒரு அப்பட்டமாக ஒரு விதிமீறலை, நீதிமன்ற தீர்ப்பை மீறி தமிழ்நாட்டில் இவர்களுக்கு வேண்டப்பட்ட டிஜிபியை நியமிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நம்ம தொடர்ந்து மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி தேதி 21ஆச்சா, இன்னும் 10 நாள் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் போலப்பா இது நடந்து கொண்டிருக்கிறது. திரு பழனிசாமி அவர்கள் ஏன்னா கரெக்டாக இது பிடிச்சிட்டார் பாருங்க இந்த இஷ்யூவை, அவருக்கு புரியுது. ஸோ இந்த டிஜிபி நியமனத்தோட முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு தான் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. யூபிஎஸ்சிக்கு 3 பேர் கொண்ட பட்டியல் அனுப்பணும்னு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அனுப்பலை. வேண்டப்பட்ட அதிகாரியை டிஜிபியாக நியமிக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் முயற்சி செய்கிறார் என்று திரு பழனிசாமி அவர்கள் சொன்னார். அதுதான் அங்கே தான் அவர் தவறு செய்கிறார். அதை முதல்வர் அந்த மாதிரி வேண்டப்பட்ட ஆளை போட்டுக்கலான்னு நினைக்கல. நமக்கு வேண்டப்பட்ட ஆளை போட்டுக்கலான்னு அதிகாரிகள் நினைக்கிறார்கள். அதிகாரிகள் இப்படி நினைக்கிறார்கள் என்பது கூட பொம்மை முதலமைச்சருக்கு தெரியாது என்பது தான் வேதனை. ஏன் கூடுதலாக இது ரொம்ப முக்கியம்ன்ட்டு நான் சொல்கிறேன்னா, திஸ் இஸ் அன் எலெக்ஷன் இயர். இந்த எலெக்ஷன் இயரில் நான் ஏற்கனவே சொன்னது போல் போலீஸ் வண்டியில் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பிரமோத்குமாரை டிஜிபி ஆக்குனீங்கன்னா அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது இல்லையா? அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக வேண்டியவரை டிஜிபி ஆக்கி நியமிக்கிறீங்க. அவர் ஒரு 50 வண்டியை போட்டு தமிழ்நாடு பூரா பணத்தை அனுப்புவாரா மாட்டாரா? அப்போ இது எவ்வளோ முக்கியமான பதவி, அதை புரிஞ்சுக்கிட்டு திரு பழனிசாமி அவர்கள் இதை பற்றி நேற்றைய பிரச்சாரத்தில் பேசியது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ரொம்ப முக்கியமான விஷயம். இதர கட்சிகளும் இதை கையில் எடுத்து பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ 3PS எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா, போலீஸுகளோட தலைவர் முதல்வர் தானே, அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருப்பாரு. அவர் பொம்மை முதல்வர், அவருக்கு எதுவும் தெரியாதுன்றது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் போய் அதிகாரிகளெல்லாம் அவர் விமர்சனம், முன்னாள் முதல்வர் விமர்சனம் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் இன்னாள் முதல்வரை அதற்கு பொறுப்பு என்று அவர் சொல்கிறார். அவருக்கும் தெரியும் ஒன்றுமே தெரியாதவருக்கு அப்படின்ட்டு. கடந்த 24 பிரச்சாரத்திலேயே அவர் சொன்னார்ல, இந்த கீ கொடுத்தா இந்த டிக்கின்னு ஆடுமே, அந்த மாதிரி பொம்மைங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சார் பொம்மை முதல்வர். நேற்று சொன்னாரா? அவள் தான்
இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை நடக்குது, இதை ஒரு 2 மீடியா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு, அப்போவும் அனுப்பாமல் அந்த அதிகாரிங்க இருக்காங்கன்னா முதலமைச்சரை நினைத்து துளி கூட இவர்களுக்கு அச்சமில்லை என்பது தானே உண்மை. ஸோ முதல்வர் வந்து இந்த மாதிரி டிஜிபி நியமனத்தில் தலையிடுறாரு அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்றது முதல்வர் அவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். டெஃபினெட்லி என்ன சந்தேகம் அதில்? சரி, என்ன போய் இவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறாரு. சரிங்க சார், இப்போ இன்னைக்கு இந்த 2 நாள் மீடியா சென்சேஷன்னா ஒன்று எங்கள் பெரிய அண்ணன், இன்னொன்று சின்ன அண்ணன். யார் இது? யார் பெரிய அண்ணன், யார் சின்ன அண்ணன்? அது சீமான் அண்ணனும் விஜய் அண்ணன். விஜய் மாநாடு இன்றைக்கி மதியம்தான் நடக்கிறது. அந்த விஜய் மாநாடு பற்றி, விஜய் மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் பேசுவது, மாநாடு நிகழ்வுகள் குறித்தெல்லாம் நாளைய நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக, ஏன்னா 3 மணிக்கு மாநாடு தொடங்குது, அதற்கு பிறகு நம்ம படப்பிடிப்பை வச்சோம்னா இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கி வீடியோ போட முடியாது, நைட்டு 11 மணிக்கு போடணும், அதுக்கும் திட்டுவாங்க, இன்னும் 11 மணிக்கு போட்டால் ஏன் பார்க்குறதுன்ட்டு. இன்னொன்று மாநாட்டிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க டயர்டாக, போயிட்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம் எடுத்துகிட்டு நாளை அது பற்றி விரிவாக நாளை விஜய் பேசியது, அதன் அரசியல் தாக்கங்கள் குறித்தெல்லாம் நாளைக்கு பேசுவோம். இன்றைக்கி பூர்வாங்கமாக நாம் பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு மிக மிக பிரம்மாண்டமான கூட்டம் இது. வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் காசு கொடுத்து தான் கூட்டத்தை சேர்க்கின்றன. மாநாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்த செய்தியை ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மாநாடு போயிருமா சார்? சரிப்பா, ஓகேப்பா. அதாவது செய்தியில் என்ன வந்துருந்துச்சுன்னா, முதலமைச்சரை போய் சந்திச்சாரு, உடல்நலம் பார்க்குறதா போய் சந்திச்சாரு. விஜய் அவர்கள் மீது சீமான் அவர்களுடைய தாக்குதல் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன மேடையில கூட புலி வேட்டைக்கு போறப்ப அணில் ஊழல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விமர்சனங்கள் வச்சாரு. என்னடா கொள்கைன்னு கேட்டா டிவிக்கே போய் அங்கே ஓரமாக போய் டிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரு. எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர்ல வந்து சரி, அந்த செய்தி கரெக்டாக அதை சொல்லு ஃபர்ஸ்ட். எனக்கு சரியாக தான் சார் படுது. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் அப்போ நீ அந்த காலேஜில் தானே படிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன நீ அது காலேஜை விட்டு வெளியேறி இப்படி பேசுகிற மாதிரி அண்ணன் முதுகில் குத்துறியப்பா? அப்படியே தப்புனா தப்பு தான் சார். அது என்ன சார்? சார் எனக்கு ஒன்று தோணுது சார், ஒருவேளை அது ஒரு தற்செயலான நிகழ்வாக இருக்கலாம். முதல்வரை பார்த்துட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்றது விஜய் வந்து திரு சீமான் அவர்களுடைய தலைக்குள்ளே புகுந்து குடைஞ்சிட்டாரோ? அரசியலில் எதுவுமே தற்செயல் கிடையாது. பன்னீர்செல்வம் ஸ்டாலினை சந்தித்தது தற்செயலா? கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் போய் முதல்வர் வீட்டில் 50வது திருமண நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து அத்தனை பேரும் வீட்டில் விருந்துண்டது தற்செயலா? நான் தான் அன்றைக்கே சொன்னேன், அளவுக்கு கேதம் கேட்க போகிறதுனா பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் கேட்பீங்க. அதை பற்றி விரிவாக பேசியாச்சுனால நான் திருப்பி பேச விரும்பல. முத்தோட மகன் அங்கே இருக்கிறாரு, அறிவுநிதி நம்ம அவருக்கு பேர். அவர் வீட்டுக்குள்ள நீ போய் தூக்கம் கேட்கணும், அவங்க மனைவி உயிரோடு தானே இருக்காங்க. அங்கே போய் தூக்கம் கேட்காம ஸ்டாலினும் அவங்க அண்ணன் இறந்து போன முத்துவும், தம்பி இட்லி இந்த தம்பி இட்லி சாப்பிடு தம்பி, இந்த விஜயகாந்த் படத்தில் இந்த தம்பிங்களுக்கெல்லாம் முறம் வச்சு மழை பெஞ்சா முறம் வச்சுன்னு இருப்பார். அது என்ன படம்? அது இந்த வயசான விஜயகாந்த் ஒருத்தர் நடிப்பார், 2-3 டபுள் ஆக்டாக ஒரு படம். அது மாதிரி அண்ணன் தம்பிங்களா அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. அப்படியே ஒரு இறந்துட்டாரான் முத்து, ஒரு தூக்கம் தங்காமல் அழுதுனே இருக்காரான். அண்ணா கண்ணை தொடச்சிங்க, இன்னும் தொடச்சி விட போனார. அதற்கு பிறகு சீமானோட நீங்கள் நடவடிக்கைகளை கவனித்து பார்த்தால் வேறுபாடு தெரியும். நீங்கள் விஜயை இதே சீமான் திரு விஜய் அவர்களை, அவன் என் தம்பி, கூட்டணிக்கு போகிறாமா இல்லையான்றது அவர் தான், விஜய் தான் முடிவெடுக்கணும். கட்சி ஆரம்பித்த பிறகும் சொல்லி கொண்டிருந்தாரா இல்லையா? அதற்கு பிறகு இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு கூட்டத்தை பார்த்துட்டு ஒன்று இங்கிட்ட நில்லு இல்லை அங்கிட்ட நில்லு, லாரியில் அடிப்படி செத்து போயிடுவோம் அப்படின்னாரு. அதற்கு பிறகு திருப்பி சாஃப்ட் டவுன் எடுத்தார், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் திருப்பி சாஃப்ட் டவுன், விடுங்க அதை நீங்கள் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டேன்னு பேசியிருந்தார். இன்னைக்கு எங்கு பேசினாலும் விஜய் விமர்சனம் செய்து பேசுகிறார். நேற்று கூட நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். திரு இலகணேசன் அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்துவதற்காக பிஜேபி சார்பில் அது ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நினைவஞ்சலி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக பிஜேபி தலைவர்கள் திரு சீமான் அவர்களின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட போய் விஜய் கட்சிக்கு கொள்கை இல்லைன்னா அவங்க கேட்டாங்களா? அவங்ககிட்ட விஜய் கட்சிக்கு கொள்கை இருக்கா இல்லைன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டு போகிறீங்க. நாளைக்கு விஜயை அவங்க கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அவங்கக்கிட்ட விமர்சனம் பண்ணி நீ என்ன பண்ண போகிறீங்க? டிவிக்கேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இது என்ன விமர்சனம் இது? அண்டு 2 நாட்களுக்கு முன்பு தான் அந்த அடிதடிலாம் நடந்துச்சு, அந்த மேடையில் தான் நினைக்கிறேன் நான். என்ன கொள்கைன்னு கேட்டால் விஜய்னு கத்துறாங்க. டிவிக்கே தளபதின்னு கத்துறாங்க. டிவிக்கேன்றாங்க. போய் டிவித்துக்கு போ அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். இது ஒரு கொள்கை கூட்டம்னு யார் பின்னாடி இருக்கவங்க? புலி வேட்டைக்கு போதான் அணில் ஊழல அணில்னா இவர் பேசலாமா? இது என்ன மொழி இது? அதான் சார், அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சுது. அணில்னு சொல்லி டிவிக்கு தொண்டர்களை சொல்ல வேண்டிய தேவையில்லையே. நம்ம ஒரு யூடியூப் சேனல், நாம என்னைக்காவது சொல்லியிருக்கோமாப்பா அணிலுங்கன்னு சொல்லியிருக்கோமா? ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, 100 விமர்சனம் பண்ணுங்க, அதாவது சரியான ஒரு மொழியில் விமர்சனம் பண்ணணும். நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் பேசுறீங்க, அணில்ன்றீங்க. தலைவன் எவ்வளியோ அவ்வளி தானே சார் தொண்டர்களும். ஆமாம், இப்படிதான் நாளைக்கு அவங்களுக்கு கீழே இருக்கும். அவரோட பண்பாடு, அவரோட பக்குவமே இப்படி இருந்துச்சுன்னா அவரை பின்பற்றுவர்களோட பக்குவம் எந்த அளவுக்கு இருந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறான். அவன் பேசுறதுலாம் பார்த்துருக்கியா?
அப்படித்தான் அவர்களும் இருப்பார்கள். இப்போது இன்னைக்கு தான் நினைக்கிறேன் விமான நிலையத்தில் பேசும்போது இப்படியே கேட்குறாங்க, இங்கே ஒரு பீரியடில் சாஃப்டாக இருந்தீங்க, இப்போ ஏங்க விஜய் எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது கொள்கை என்னன்றது நீங்கள் சொல்லணும், அவர் கொள்கை என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. கேட்டது சார் அவர் தான் மன்னராட்சியை இது ஃபஸ்ட்டு வந்து திமுக எதிர்க்கிறாருன்னொன்னே திமுகவை அவர் சொல்கிற பதிலை நீங்கள் கவனிக்கணும். திமுகவை எதிர்க்கிறதையே கொள்கையாக வச்சுக்கிட்டு ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா நீங்கள் மட்டும் திராவிடத்தை ஒழிக்கிறது தான் என் கொள்கை, நான் ஆட்சிக்கு வரணுன்றதை விட திராவிடத்தை ஒழிக்கிறது தான் என் கொள்கைன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ நாள் இருந்தார். திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமா இருக்க முடியாது. அதை நீங்கள் கொள்கையாக வச்சுட்டு இருக்கும்போது திமுக ஒழிக்கணுன்றது இன்னும் சொல்லப்போனால் சிறந்த கொள்கைன்னு நான் சொல்லுவேன். திமுக ஒழிக்கணும்னு சொல்கிறத விட இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி வரவிடாமல் செய்வேன்றது மிகச்சிறந்த கொள்கை அப்படின்னு அது எப்படி ஒரு கட்சிக்கு கொள்கையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க அவர் வந்து மன்னர் ஆட்சியை ஒழிப்போன்னு சொல்கிறாரு, அதுவே வாரிசு அரசியலுக்கு எதிரானது தானே அப்படின்ட்டு இந்த செய்தியாளர் கேள்வி கேட்ட உடனே எல்லாத்தையும் நீ பேசணும். காங்கிரஸ் கேள்வி கேட்டியா? ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்திட்டு இருக்காங்க, இதில் வயநாட்டில் போய் அவங்க தங்கச்சியை போட்டி போட வைக்கிறாங்க, நீ அதை கேட்டியா? அதை கேட்டுட்டுல அடுத்ததுக்கு வரணுன்ன உடனே திமுகவோட வாரிசு அரசியலை பேசினா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ கோபம் வருது? அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யார பேசணும்? நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசல? இன்னைக்கு காங்கிரஸின் வாரிசு அரசியலா இங்கே விவாத பொருள் அதுவா முக்கியம்? இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்கன்றதுனால தான் காந்தி ஃபேமிலி எந்த தலைமை பதவியையும் வகிக்கவில்லை காங்கிரஸ்ல. அவர் நினைச்சிருந்தானா ராகுல் காந்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. தேர்தல் நடத்தி ஒரு தலித்தை தலைவராக்கி விட்டு நான் ஓரமாக இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி விவகாரங்களில் தலையிடவில்லை என்று தான் நான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறேன். ராகுல் காந்தி தலையிட்டால் இந்த மாதிரி ஒரு ரவுடி பாயெல்லாம் கட்சிக்கு தலைவராக இருக்க மாட்டான். புரியுதா? தலித்துன்றதுக்காக திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய செல்வாக்கால் அவருடைய பரிந்துரையினால் மட்டும்தான் இந்த ரவுடி என்று தமிழக காங்கிரசின் தலைவராக இருக்கிறார். ராகுல் காந்தி தலையிடவில்லை என்பதைத்தான் நான் விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் கட்சி நல்லா இருக்குன்னா நீ இதெல்லாம் சரி பண்ணணுன்றேன். பொதுவாக இந்த மாதிரி தலைவர்களை உருவாக்கிட்டாலும் இவங்க வந்து நிழல் தலைவர்களா இருப்பாங்க. தலையிடவே மாட்டேன்ட்டார் அவரு. அதான் இங்க இருக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் போயிட்டு கம்ப்ளைண்ட்னு சொல்ல போனா கூட கார்கேவை பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட மன்னராட்சியை கண் கூட அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பேரனை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறாங்க. இதை அவர் விமர்சனப்பட்டார். இதுதானே இன்னைக்கு தேவை. வயநாடுல யார் எம்பின்றது நமக்கு முக்கியமாப்பா? அதை வயநாடு மக்கள் கேட்டுக்கொள்ளட்டும். நீ தானே சொல்ற பக்கத்து மாநிலத்தெல்லாம் விட எனக்கு தமிழனை பத்தி தான் எனக்கு அக்கறை அதிகம்னு சொல்ற. இப்ப தமிழன் செத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆட்சியில. அதை திரு விஜய் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். நீ மன்னர் ஆட்சினா அதை கேட்கணும்னு சொன்னா அவரோட அஜெண்டா தெரியுதா? என்ன அஜெண்டான்றதை சொல்றேன். நாங்க நேரடியா விஜயை தாக்கப் போவது இல்லை. ஏனென்றால் விஜயுடைய வளர்ச்சி, விஜய் வாங்கும் வாக்குகள் எங்களுக்கு நல்லது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் வாங்கப் போகிறார். விஜயோட வாக்குகளை சிதைக்கும் வேலையை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் அதிமுகவை திட்டுறோம், விஜய் எங்களை திட்டுறாரு, நீ விஜய் திட்டு. புரியுதா? டீல்ல நீங்கள் அந்த சந்திப்புக்கு மூக்கமுத்து துக்க நிகழ்வுக்கு துக்கம் விசாரிப்பதற்காக முதல்வரை சந்தித்து வந்த பிறகு சீமான் வேறு எதையுமே பேசுவதில்லை, விஜயை மட்டும் ஒற்றை இலக்கமாக வைத்து பேசி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால் நன்றாக தெரியும். ஸோ ஒரு யூடியூப் வீடியோவுக்கு 2 லட்சம்னு சொன்னேன்ல, இப்போ இதோட 5 வீடியோ வந்துச்சு, 10ஆச்சா? தெரியுதா உங்களுக்கு? பேட்டர்ன் தெரியுதா? இது நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும். எல்லா மீட்டிங்லையும், எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்குது? ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். உங்கள் வாயில் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் 2 பேரும் கூட்டணி அமைக்க போகிறோம்னு, சொன்னீங்களா இல்லையா? என் தம்பி வருவார் சொன்னீங்க எல்லாம் சொல்லிட்டு, அவன் என் தம்பி என்ன திட்டுனாலும் நான் ஆதரிப்பேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இவ்வளோ இப்படி பேச வேண்டிய தேவை என்ன? ஸோ அப்போது திமுக கொடுக்கும் சாவிக்கு ஏற்றார் போல சீமான் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பார்த்தால் தெரியும். இங்கே நம்மகிட்ட நேர்காணல் அளித்த திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் முழுமையான வாக்கு வியாபாரியாக திரு சீமான் அவர்கள் மாறிவிட்டார் என்பதை 2-3 நேர்காணல்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஸோ இந்த 26க்கான வியாபாரம் திமுகவை வைத்து, திமுகவோடு மகனுக்கு போட்டியாக பெரிதாக வளர்ந்து விட போகிறாரே திரு விஜய் என்பதற்காக விஜயை டார்கெட் பண்ணோம். நான் விஜய் நம்ம ஏன் டார்கெட் பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து விடுவோம். முழு நேரமாக உனக்கு இதான்ப்பா, என்ன லைட்டாக திட்டிக்க, அங்கே வெயிட்டாக திட்டு, அவ்வளோதான். அது நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீமானோட கூட்டங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்காது. தேவை ஏற்பட்டால் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல மைல்டாக சொல்லிட்டு போகிறேன். இப்போது இது மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறார் என்பது வேறுபாடு தெரிகிறதா? அப்போ எப்படி நீங்கள் இதை தற்செயலான நிகழ்வாக சொல்லுவீங்க? நீங்கள் அதாம்மா அஜெண்டா. நம்ம தான் அதை பற்றி விரிவாக பேசணுமே. துக்கம் விசாரிக்க மூக்கமுத்து வீட்டுக்கு போகாமல் ஸ்டாலின் வீட்டுக்கு எதுக்கே போகிறேன் நீ? நான் கேட்குறேன். அதுக்கு பிறகு இப்படி பேசுகிறாங்கன்னா இதம்மா அரசியல். இதை கூட புரிஞ்சுக்கலான்னா நம்ம பத்திரிகையாளர் இருக்க லாய்கலன்னு அர்த்தம். மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரிஞ்சுக்கிட்டாங்க சார் மக்கள். ஆமாம், உனக்கு நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன்ப்பா, இன்றைக்கிலேருந்து என்னோடய நிலைப்பாடு என்னன்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் போய் இன்றைக்கி
உதயநிதியை சந்திச்சுட்டு வரேன், புகைப்படம் வெளியாகுது. 2 நாள் கழித்து திமுக ஆட்சி ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லைன்ட்டு நான் பேசுகிறேன்னா பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரனா? பேமெண்ட் வந்துருச்சுடா அவனுக்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. இல்லையா? ஏன் என்னோட நிலைப்பாடு திடீர்னு மாறுது? என்னோட இலக்கு ஏன் திடீர்னு மாறுது? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இதுதான் காரணம். இப்போ 2ஐயும் சேர்த்து தான் பார்க்கணும். இன்னொன்று, திமுக ஒழிப்பேன், பரம்பரை ஆட்சி, எவ்வளோ வாரிசு அரசியல் பற்றி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி விமர்சனம் பண்ணவங்களோட வீட்டில் உங்களுக்கு என்னங்க வேலை? அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு வாரிசு அரசியலில் நீ காங்கிரஸோட வாரிசு அரசியல் ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு அதை மடைமாற்றம் செய்கிறாருன்னா புரியுதா? எந்திரிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி, அதோட வாரிசு அரசியல் பேசணுமா? சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு போனதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனால் அதை வீழ்த்துறதுக்கான ஒரு பங்கையும் அவர் வந்து எடுத்துக்க போயிடுவார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு சார் எனக்கு. அதைத்தான் இவர் ஜெகதீச பாண்டியனும் மற்றவர்களும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலுக்கான தேவை இப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கும். ஆனால் அதன் பேரை சொல்லி அரசியல் நடத்தும் சீமான் அந்த நோக்கத்தை சிதைத்து வியாபாரியாக மாறிட்டார். பாஸ் வியாபாரியாக மாறின பிறகு உங்களோட இலக்கு மேலே உங்களுக்கு கவனம் எப்படி இருக்கும்? டீ குடிக்க கூட வழி இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் 2016 தேர்தலில் 232 பேர் தன்னார்வத்தோடு போட்டியிட்டார்கள். அதில் 98% பேர் கட்சியை விட்டு வெளியேறி விட்டார்கள்னு சொல்லும்போது அடிப்படையில் ஒரு கோளாறு இருக்குல்ல. அன்னைக்கு நீங்களாக கட்சி அவங்களாக தன்னார்வத்தோடு நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள். இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் கேண்டிடேட் போடுறீங்க. திமுக சொல்கிற கேண்டிடேட்டை போடுவீங்க. தனித்தனியாக ஒவ்வொருவரோடும் இன்றைக்கி பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு விஷயம் மட்டும் நிதிஷ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஷோவில் உட்காந்து பேசிடுறான், பார்க்குறவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற நினப்பு மட்டும் நம்ம வச்சுருந்தோன்னா நம்மை போன்ற அறிவிலிகள் யாருமே கிடையாது. 1000 வேலை இருக்கும். ஆனால் நீ போய் எப்போ சொல்கிறீங்களோ கண்டுபிடிச்சிடுவாங்க. புழுகுறான் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் போடுவாங்க, பார்த்துருக்கியா? கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் ஒரு மக்கள் பொதுவாக அப்படித்தான். இப்போ சீமான் இவ்வளோ நாள் சீமானுக்கு இருந்த ஆதரவு இன்றைக்கி ஆதரவு வேறுபாடு தெரியுதா? ஒரு வேட்டை நாயை அவிழ்த்து விடுவதை போல் போய் அங்கே போய் பிராண்டு அப்படின்ட்டு திமுக உங்களை அவுத்து விடுது. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பிராண்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சார் கொள்கை பேசுகிறீங்க? அரசியலை பேசு, ஆளுங்கட்சியோட முறைகேடுகளை பேசு, ஆளுங்கட்சியோட அராஜகத்தை பேசுனா மரத்து கூடயும் செடி கூடயும் பேசுனுக்கிறேன். என்னப்பா எதுவும் பிரச்சனையா? என்ன உரம் வச்சாங்களா? தீவனம் போட்டாங்களா? தண்ணி கடிச்சா? எதுவும் பிரச்சனை இருக்கா உனக்கு? சொல்லு, அண்ணன் வந்திருக்கேன். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? மரத்துக்கிட்ட சார். அதுவும் சார் அந்த இலையை வேற பிடிச்சி இழுத்துக்கிட்டு உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஃபர்ஸ்ட் மரத்தை நீ இருக்கிறதே எனக்கு பிரச்சனையே, அதான் பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிருக்காரு. பிச்சு போட்டுருவாரு. பிச்சுட்டா பாவம் சார். அது இலை அது இப்படி பேசிக்கிட்டு இப்படி அண்ணன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இன்னொருத்தன் அங்கே போயிட்டு மரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு புத்தம் கொடுத்துட்டு இன்னொரு கட்டி ஒரு கக்கை போட்டு ஒரு கிசை போட்டார் அண்ணே. போட்டு ஏய் படுத்துக்கிறா கேமரா நின்றுக்கிட்டு இருக்கு நீ அப்படின்றார் சார் அண்ணே. இன்னும் பிரச்சனை உரம் வச்சாங்களா, உனக்கு தீவனம் வச்சாங்களா? நீ படு வருதா? எல்லாம் கேமராமேன அடிவடிச்சு நீ படு வருதா? நீ பார்க்க முடியும். என்னடா உன் பிரச்சனை? ரொம்ப பண்ணின பூரா பிள்ளையும் மாநாட்டில் ஒன்று இறக்கி விட்டுருக்கு. இப்போ வந்து 30ஆம் தேதி நடக்க போகுது மாநாடு. அதுக்கு வந்து ஒரு ஷூட்டிங்கு. என்ன சார் ஒரு அவர் இனிஷியேட்டிவ் எனக்கு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஆனால் இப்படி ஷூட்டிங் எடுக்கிறதுக்காண்டி போனால் என்ன எப்படி சார்? அந்த இலை கூட பேசுறதுக்கு முன்னாடி என் மைக்க கொடு அப்படின்றாரு. இந்த இலைக்கு சரியாக காது கேட்காது, அதனால மைக்கு போட்டு கொஞ்சம் லவுடாக பேசுறாரு. கொஞ்சம் காது மந்தமான மைக்கு இலை பெரிய இலை போல, காது சின்னதாக இருந்தால் நல்லா கேட்கும், அது பெரிய இலை போல. ஒரு அரசியல் கட்சி நான்லாம் தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த ஆட்சி திருப்பி வரக்கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது இன்னொன்று, இவ்வளோ கேஸெல்லாம் சந்திச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் வேலை பார்க்குறோன்னு தெரியும். இவ்வளோ இதுக்கு நடுவில் தொடர்ந்து பேசுகிறதுக்கு காரணம் திமுகவை அம்பலப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் இப்படி கைக்கூலிகளாக மாறிவிட்டன, அம்பலப்படுத்தணும். அப்போது ஒரு அரசியல் கட்சியாக உங்களோட வேலை இதை அம்பலப்படுத்துறது தானே. ஆனால் மக்கள் மீது கோபத்தை ஏற்படுத்துவதை விட்டு இலை கூட பேசிக்கிட்டு மடைமாற்றம் பண்ணுற வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கி நாடு என்ன சுபிட்சமாக இருக்கா? மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கப்பா. மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, நான் இனிமேல் மரத்தோட பிரச்சனையை பேச போகிறேன், மாடு பிரச்சனையை பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாரும் நிறைவாயிடுச்சு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். இன்னும் எது ப்ரையாரிட்டி? 6 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இந்த ஆளும் கட்சியை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தானே உங்கள் ப்ரையாரிட்டியாக இருக்க முடியும். அப்போ போய் மாடு கூட பேசுகிற, செடி கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் நோக்கம் மடைமாற்றம் செய்கிறது தானே. இது முழுக்க விஷம் இந்த அரசியல், புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து திரு சீமான் சுயலாபம் அடைவதை தவிர்த்து வேறு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள். நீங்கள் நடத்துங்க. 26 செப்டம்பரில் நீங்கள் இந்த மரத்துக்கான மாநாடு நடத்தினா நானும் கைத்தட்டுறேன்.
சார் அதுவும் பேசக்கூடாது சார். புது மரம் நட்டா கூட பரவாயில்ல சார், பேசுனா என்ன சார் இது அர்த்தம்? மரங்களுக்கு மாநாடுன்னு வச்சுட்டு அப்போ அப்புறம் மற்ற கட்சிக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம்? எல்லாரும் தான் அந்த ஒரு ராமதாஸ் கூட ஒரு பசுமை தியாகம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, சுற்றுச்சூழல் அணின்னு எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்து நான் வேறுபட்டவன்றதை எப்படி காட்டுறது? இப்படி பேசுகிறதுல ஒரு முக்கியமாக ஒரு இலை கூட ராஜா சாப்பிட்டிய ராஜா உரம் போட்டாங்களா ராஜான்னு பேசுகிறாருன்னு இப்போ ஒரு நிகழ்ச்சியில் கொண்டு வந்து நீ பேசுகிறல்ல, இவ்வளோ தான். ஸோ ஒரு சீமான் அவர்கள் செய்து கொண்டிருப்பது தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மோசமான துரோகம். யார் யாரெல்லாம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உதவுகிறார்களோ அவர்களெல்லாம் தமிழின விரோதிகள், தமிழின துரோகிகள், அவ்வளோதான். இதில் பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை என்னோட இத்தனை 40 வருஷமாக நான் அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை இதுவரை தமிழகம் கண்டதில்லை. இது மீண்டும் இது வரவே கூடாது. அப்போ சீமான் செய்கிறது எல்லாமே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான உதவி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தாவேக்கா மாநாடு வேற 21ஆம் தேதி இன்னைக்கு நடக்க போகுது. இருந்தாலும் நியூஸ் மீடியா 2 பேரும் போடுற வியூஸ் நல்லா அடிக்குது. போடு வீடு தாவேக்கா வீடியோவாக எடுத்து போட்டு நொறுக்கி இருக்காங்க. நேற்று அந்த கொடி கம்பங்கள் வேற கார் மேலே விழுந்துச்சு. செய்தி ஊடகங்களில் வேற தொண்டர்கள் வந்துட்டு உள்ளுக்கு போய் அந்த உள்ளுக்குள்ளேயே போயிட்டு என்ன கட்டிங் போட்டுருக்காங்க அப்படின்னா நியூஸ் வேற போட்டுருக்காங்க. இன்னும் எந்த கட்சியிலும் பண்ணாத மாரி போட்டுறாங்க நியூஸ் மீடியாவில். எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேறு எந்த ஈவெண்ட்டுமே இல்லைன்றது போல் எல்லா சேனலும் ஒரு சேனல் விடாமல் சன் டிவியை கவர் பண்ணுற அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். 2ம் வருது, நெகட்டிவ் நியூஸும் வருது. ஏதோ ஒரு டோலில் உடச்சி விட்டு போயிட்டாங்க போல இருக்குது. அதை வந்து டோலை உடைத்து தள்ளிய தாவேக்க தொண்டர்கள் அப்படின்ட்டு அது ஒன்று வந்திருக்கு. இன்னொரு பொண்ணு ஒன்று ரோடில் ஹைவேஸில் ரோலர் ஸ்கேட்டிங் வச்சுக்கிட்டு டர்னு வந்து நான் விக்ரவாண்டி மாநாட்டுக்கே இப்படி தான் போனேன், இதுக்கும் இப்படி தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இன்னும் 2 இளைஞர்கள் வந்து தண்ணி வரலைங்க என்று புகார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சேனலில் வந்து வாழ்வாதாரமே போய்விட்டது, அவன் சாதாரணமாக தான் இருக்கான், அந்த கார் பறி கொடுத்தவன். என்னங்க ஆச்சுன்னொன்னே இது மாதிரிங்க இங்கேருந்து வந்தேங்க அப்படின்னோடனே போய் சாப்பிட போயிருந்தேங்க, தண்ணி குடிக்கலான்னு போயிருந்தேன், போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்னு நினச்சிட்டு வந்துறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னோடனே இவரே நிருபரை கேட்கலாம், உங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு. அப்புறம் ஆமான்னு தான் சொல்லுவான். சார் இன்னொரு வேற கதை விட்டுனாங்க சார். அங்கே வந்து கடை வைக்கிறாங்களா அந்த மாநாடு நடக்கிறதுனால, அதுக்கு 7000 ரூபாய் வாங்கினார்கள். அம்மா பீரியடில் இப்படி இல்லை. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் 2ம். அதாவது என்னென்னா சேனல்களுக்கு வியாபாரம் பண்ணி பழகிட்டாங்க. ஒரு 2 நியூஸ் பாசிட்டிவாக போனோம்னா டிஎஃப்லேருந்து ஃபோன் வரும், என்ன ஓவராக இருக்குதா கொஞ்சம் இருங்க சார், கக்கூசில் தண்ணி வரலன்னு 2 நிமிஷம் போட்டு விட்றேன் சார், 2 போடுப்பா, கக்கூசில் தண்ணி வரலன்னு போடுறது பாரு சாப்பாட்டில் அது பாரு லெக் பீஸ் இல்லைன்ட்டு ஒருத்தன் கத்தலாம் போடு, அதை ஒரு போடுன்னு அதை போட்டுட்டு திருப்பி மற்றவங்ககிட்ட கேட்குறாங்க. தூக்குச்சட்டிலாம் எடுத்துட்டு போறாங்களா சார் சாப்பாடு? அப்புறம் நாங்கள் நேற்று நைட்டு சோறு கட்டிட்டு வந்துட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து சார் எங்களுக்கு லீவு கிடைக்கலங்க, எனக்கு இன்றைக்கி கம்பெனியில் லீவு தராங்களோ இல்லையோ அதனால தான் முத நாளே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. இன்னொரு வீடியோ பார்த்தேன், அதில் ஒரு பொண்ணு எனக்கு 2 குழந்தைங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் நைட்டே புருஷனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்குது. இன்னொருத்தர் நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, என் புருஷனை வந்து கூட்டிகிட்டு வரலன்னா டைவர்ஸ் பண்ணிவிடுவோம், உனக்கு நாளையிலேருந்து நீ உனக்கு சோறு கிடையாது வீட்டில் சொல்லிட்டு அப்படி ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் மேலே ஏறுவீங்க அப்படின்னு கிரீஸை பூசிக்கிருக்காங்க. அது ஆமாம், அது பார்த்தேன் நான். போன வாட்டி இந்த ரேம்பில் விக்ரவாண்டியில் ஏறினாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரவாண்டியில் திரு விஜய் அவர்கள் நடந்து வரும்போது ஏறி தலைவான்னு சொல்லிட்டு துண்டை எடுத்து கொடுத்து தான். ஸோ அதுபோல் இந்த முறை நடந்து விடக்கூடாது என்பதற்காக காலையில் தான் அந்த இது பார்த்தேன், கிரீஸை எடுத்து தடவிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் ரசிகர்களை எப்படியெல்லாம் ஒரு கிரீஸால் கட்டுப்படுத்த முடியாது. துணியை கிணியை போட்டு கையில் மண்ணெல்லாம் தடவிக்கிட்டு எப்படியும் ரேம்பில் ஏறுவாங்க என்று நான் எதிர்பார்க்குறேன். நீ என்னடா கிரீஸ் போடுறது என்று. ஸோ அது ஏன் இந்த கவரேஜ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மக்கள் இதை விரும்புகிறார்கள் என்று ஊடகங்கள் புரிந்து கொண்டு விட்டன. ஸோ இந்த ஊடகங்களோட பிஹேவியர்லாம் பார்த்தோன்னா உனக்கு தெரியும். யாராவது எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எந்த பிரபலம்னு ஞாபகம் இல்லை, ஒரு இளவு வீட்டில் போய் கேமரா வச்சுட்டாங்க 3 நாளாக. இவர் இப்படி அழுதார், இவர் உருக்கமாக அழுதார், இவர் இப்படி அழுதார், அப்படி அழுதார்னு போட்டு 3 நாள் போட்டு வச்ச உடனே அதுக்கப்புறம் சமூக ஊடகங்களில் கடுமையான கண்டனங்கள் எழுந்ததும், அதாவது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சோகமாவது இருக்க விடுங்கடா, லைவ் போட்டுக்கிட்டு உயிரை எடுக்காதீங்கன்னு சொன்னோன்னே யாரோ சினிமா ப்ராப்ளம் தான். அது போல ஊடகங்கள் இந்த நிகழ்வை பார்க்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் சார் இத மாதிரி ஃபியூனரல் எல்லாம் கவர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. விரட்டி விடுங்கன்னே சொல்லிட்டாங்க. வந்து இங்கே கேமரா போட்டு லைவ் கமெண்ட் கொடுத்துட்டு விரட்டி விடுங்கன்னே சொல்லிட்டாங்க. பட் ஃபியூனரலையும் மாநாடையும் எப்படி சார் நீங்க வந்து ஒரே தட்டில் வைக்க முடியும்? மீடியாவுக்கு அது மாதிரி ஒரு ஜூசியான ஈவெண்ட்டாக இது இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன். அந்த ஃபியூனரல் நான் சொன்னேன்ல, ஃபியூனரல்னா துக்கத்துக்கு நான் ஒரு வந்துட்டு தானே இருப்பாங்க, வந்து மாலை போடுவாங்க. அவ்வளோ பேர்கிட்ட சார் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, செத்து ஒழிஞ்சான சந்தோஷம் எனக்குன்ட்டு யாராவது சொல்ல போகிறாங்களா? ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் எப்படின்னா, இல்லைங்க இவர் இப்படிப்பட்டவர் நட்சத்திரங்கள் நல்லவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இதை பார்க்குறாங்கன்றேன். அதனால தான் சாப்பிட்டுட்டு கை கழுவலைன்னா கூட அதை நியூஸாக போடுறாங்க.
கழிவறையில் தண்ணீர் இல்லைன்ட்டு அங்கே ஒரு இந்த பயோ டாய்லெட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஓகேவா? டாய்லெட் கியோஸ்க் வச்சுருக்காங்க. அதில் தண்ணி இல்லைன்ட்டு கையில் ஒருத்தன் மினரல் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு டாய்லெட் வாசலில் நிற்கிறான். கழிவறையில் தண்ணீர் இல்லைன்னா அந்த கையில் இருக்க பாட்டில் வட்டம் போட்டு காட்டுறாங்க தண்ணீர் இல்லைன்ட்டு. இந்த அளவுக்கு நுணுக்கமா என்ன சார், ஆம்புலன்ஸ் உள்ள வருதே, சரி உள்ள வருதே அப்படியே உள்ள போய் இறங்கிறோம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறிப்பாங்க போல. ஆம்புலன்ஸில் வந்து உள்ளே நுழைவதற்காக ஆம்புலன்ஸில் தப்பி ஓட்டம் அப்படின்னு மாதிரி தப்பி ஓட்டம் நுழையிறதுக்காண்டி அப்புறம் அந்த 10 அடிக்கு ஏதோ பேரிகேடு மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. அதில் ஏறி குதிக்கிறாங்களாம். தாவுடா சேவல தாவுடான்ட்டு ஒரு நியூஸ் போட்டு அது ஒரு நியூஸ் வந்துருச்சு. இது என்னன்னா, ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுது. இப்போது நீ தான் நியூஸ் 18 எடிட்ரு, நீ தான் நியூஸ் 24/7 எடிட்டர்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் இருந்துகிட்ருக்கீங்க. சரி வேறு ஏதாவது நியூஸை கவர் பண்ணலான்னு நினைக்கிற சமயத்தில் பார்த்தா பாலிமரில் வச்சு அட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அடித்த உடனே நம்மளும் இதை கவர் பண்ணாமல் விட்டானா போச்சுன்னு சொல்லிட்டு இது ஆரம்பிப்பாங்க. தந்தி டிவியில் இன்றைக்கி காலைல கார்டே போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன ஆங்கிள் கூட மிஸ் ஆகாமல் நாங்கள் 7 மணிலேருந்து லைவ் கவரேஜ் போட போகிறோம் என்று தந்தி டிவியில். ஸோ ஊடகங்களுக்கும் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இது மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு சமீப காலத்தில் நடந்தது இல்லை. ஸோ வியூஸ் நல்லா வரும் என்று தெரிந்து கொண்டதால் இந்த ஊடகங்கள் வச்சு வளைச்சி விடாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் போதாது. ஸ்பீச் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து அரசியல் போக்கு திரும்ப. இதை வந்து ஒரு சாதாரண ஒரு வாக்காளர் அம்யூசிங்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இதை பார்ப்பான். ஓ கக்கூசில் தண்ணி இல்லையா, ரைட்டு என்று. ஸோ பொலிட்டிக்கலாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்கணும். நேற்று பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டி விட்டார். இந்த விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மற்றும் திரு அண்ணாதுரையோட பேனர் வச்சப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கணும். இன்னும் இது வரைக்கும் அவர் விஜய் பற்றி எங்குமே அவர் பேசியது கிடையாது. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட நம்ம தலைவர்களை நம்பித்தான் படத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதைத்தான் நேற்று நான் சொன்னேன். அதுக்கு எதுக்கு இடம் கொடுக்குறீங்கன்ட்டு தான் நான் சொன்னேன். அவங்க கட்சி, அவங்க லீடர். நீங்கள் அது மாதிரி எம்ஜிஆர் ஆனாங்கன்னா நான் சொல்கிறேன், 26 விஜய் சிஎம் ஆகிட்டார்னா எம்ஜிஆர் போலவே, எம்ஜிஆரை விட சிறந்தவர் விஜய். எம்ஜிஆருக்கு கூட 5 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. 72 ஆரம்பித்து 77 தேர்தலில் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் ஒரு 2 வருஷத்தில் விஜய் சிஎம் ஆகிட்டார். எம்ஜிஆரை விட உயர்ந்தவர்னா அன்றைக்கி உட்காந்து இதே ஷோவில் பேசுவோம். சார் இப்போது ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் ஷாப்பாக இருக்கட்டும், அங்கே வந்து விஜயோட ஃபோட்டோவை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு விளம்பர மாடலா பிராண்டு. கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ. பே பண்ணணும், அவர் அக்ரி பண்ணணும். அதுக்கு இப்போ ஏதோ ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிதி நிறுவனமே வச்சுக்கோங்க, அதுக்கு திரு விஜய் அவர்கள் நடிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு கூட வரலாம். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்களாக இருக்கட்டும், அவங்க அதிமுக திமுகவோட பிராண்டு. இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன், ஆன்லைன் ரம்மிக்கு விஜய் ஃபோட்டோ யூஸ் பண்ணா தவறு தானே? அது போல தான் அவங்களோட ஐக்கானு. அன்றைய கணிதா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி அவங்க அன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்க வந்து நீங்கள் விஜயகாந்த் அவர்களை மானசீக குருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறதே அவங்களோட பெருந்தன்மையாக நான் பார்க்குறேன் அதை. ஏன்னா அவங்களோட சொத்து திரு விஜயகாந்த் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சியோட சொத்து அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது தான். எனக்கு விஜய் அவர்கள் பேசணும், எல்லாம் பிடிக்குதா, அவர் வரட்டும், நல்லபடியாக ஆட்சி தரட்டும், எல்லாம் ஓகே. பட் அவங்களோட ஃபோட்டோஸை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது சார். நாட் ஃபேர். இந்த மாநாட்டில் வந்துட்டு மது அருந்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டுனா நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்துட்டு மாநாடு நடக்கிறதுனால வந்துட்டு இந்த டாஸ்மாக் ஃபுல்லாக மூடிருக்கதா வந்து செய்தி வந்திருக்கு சார். அது உண்மையா? உண்மைதான். மாவட்ட நிர்வாகமே இது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்து டாஸ்மாக் கடைகளை மூடுவார்கள். இந்த இமானுவேல் சேகரன் குரு பூஜை, தேவர் குரு பூஜை, அது போக அரசியல் கட்சிகளின் மாநாடு எப்போது நடந்தாலும் இதுபோல் அந்த செல்லும் வழி மற்றும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பு, டாஸ்மாக் அவுட்லெட்ஸை, ஒயின் ஷாப்ஸை மூடுவதுன்றது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய வழக்கம். என்னென்னா கூட்டமாக வர்றாங்கல்ல, குஷ்டு கடைவாசலே சண்டை இழுப்பாங்க. எப்படியும் பாரில் கூட்டமாக தான் வருவாங்க, தனியாக போய் யாரும் குடிக்க போகிறதில்ல. கூட்டமாக வருவாங்க, கூட்டமாக போயிட்டு வாங்கிட்டு அங்கேயே பிரச்சனை பண்ணுவாங்க. அண்ட் அது இன்னும் வந்து இந்த ஒரு தகராறை உண்டு பண்ணுறதுக்கு, வன்முறையை உண்டு பண்ணுறதுக்கு அந்த மதுக்கடைகள் ஒரு காரணமாக இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது போல் வந்து மாவட்ட நிர்வாகங்கள் அந்த கடைகளை மூடுவதற்கு, அந்த சுற்று வர்ற வழியில் மூடுறதுக்கு உத்தரவிடுவதுன்றது எப்போதும் இருக்கக்கூடிய வழக்கம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் வரும்போதே வாங்கிட்டு வந்து பார்க்கிங்கில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். சார் இது எல்லா கட்சி மாநாட்டிலையுமே நடக்குமா? நடக்கும். நான் விதிவிலக்காக இதை சொல்லுவது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிகழ்வுகளை சொல்லலாம். நான் சிபிஎம் கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கேன். சிபிஎம் கட்சிகளோட நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். இந்த பக்கம் கூட்டத்தோட மேடை நடந்துட்டு, அந்த பக்கம் டாஸ்மாக்கு, அப்போது ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்துச்சு, இப்போ மது கடை பக்கத்துலேயே இருக்கும். இங்கேருந்து போய் எவனாவது அங்கே குடிச்சான்னு தெரிஞ்சால் கொன்றுவாங்க. தொடர் என்ன தொடர், மது அருந்துறார் தொடர், விஷத்தை குடித்த மாதிரி சொல்லுவாங்க.
அதனால போக முடியாது. நீ அங்கே பக்கத்துலேயே இருக்கோம், போனோன்னா ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க, தோழர் மது அருந்துரா தோழர் அப்படின்ட்டு. பெரும்பாலும் அந்த கட்சியிலே கண்டிப்பாங்க. அந்த கட்சி யூனிட் மீட்டிங் நடக்கும், அதிலே கூப்பிட்டு நீங்கள் மது அதிகமாக அருந்துறீங்கன்ட்டு புகார் வந்திருக்கு அப்படின்னு கட்சியே கண்டிப்பாங்க. அது ரொம்ப தீமையாக தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பார்க்கிறார்கள். அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் இதில் விதிவிலக்கு. மீதி அத்தனை கட்சிகளோட நிகழ்வுகள் நடக்கும்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிர்வாகங்கள் இந்த இதை மூடிடும். என்ன ஆகுனா, கூட்டமாக வருவாங்க, ஒரு 10 பேர் வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. சின்னதாக அந்த பார் உள்ள வந்து ஆம்லெட்டில் ஆனியன் கம்மியாக இருக்குன்ட்டு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். மாஸ்டரை போட்டு அடிச்சு கொத்து பரோட்டா போட்டுருவாங்க. இது போன்ற நிகழ்வுகள்லாம் பல நடந்திருக்கு. அண்ணனுக்கு ஆனியன் இல்லைன்ட்டே நீ, இல்லை நடக்குமா நடக்காதா? நடக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் மூடிடுவாங்க. அதனால தான் இவங்களும் வந்து மூடிடுவாங்கன்றது தெரிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஏதோ ஜெர்மனிக்கு லண்டனுக்குலாம் வந்து முதலீட்டாளர்களை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா தகவல் வந்திருக்கு சார். வருஷம் மனைவியோட ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக முதலீட்டாளர்களை வரவேற்க போகிறேன்னு சொல்கிறது இவருக்கு வேலையாக போச்சு. 22 துபாய் போனாங்க. துபாய்க்கு ஒரு தனி விமானத்தை ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட 70 பேர் சென்றார்கள். இவர்கள் சென்ற போது எல்லோரும் அரசு செலவில் சென்றார்கள். அப்போதே வந்து என்ன விமர்சனம் எழுந்தது என்றால், வீட்டில் இருக்கிற கொள்ளு பேத்தியில் நண்டு சிண்டெல்லாம் கூட்டு போயிட்டாங்க. நீங்கள் அரசு முறை பயணமாக முதலீடு இருக்க போகிறீங்க, உங்கள் கொள்ளு பேரன் எதுக்கு வர்றான்ட்டு கேள்விகள்லாம் எழுப்பின உடனே, இல்லை நாங்கள் எங்கள் பணத்தை கட்டிவிட்டோம், அவங்க அது அந்த விமான செலவை நாங்கள் அரசுக்கு செலவைகளை நாங்கள் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது ஒரு 6100 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்துள்ளது என்று துபாய்க்கு சென்று வந்த பிறகு முதல்வர் அவர்கள் பேட்டி அளித்தார். 10 பைசா வரல இது வரைக்கும். நோபல் ஸ்டீல்ஸு, கிங்ஸ் ஹாஸ்பிட்டலு, லூலு மால், இது 3ம் சேர்த்து 6100 கோடி வருகிறது என்று. அந்த லூலு மாலெல்லாம் பற்றி இவங்களோட விஷயங்களெல்லாம் மக்கள் இப்போ மறந்துருப்பாங்க, நான் நினைவுபடுத்துகிறேன். இவங்க துட்டை தான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலான்ட்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க போய் இவங்க பணத்தை ஒரு 3000 கோடியை லூலுக்கிட்ட கொடுத்துட்றது. லூலு அந்த பணத்தை கொண்டு வந்து சென்னையில் லூலு மாலாக இன்வெஸ்ட் பண்ணி இதோட ரைட்ஸு, பவர் ஆஃப் அட்டர்னிலாம் இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு லீகலாக லூலு மால்லேருந்து வருமானம் கடைசி வரைக்கும் வந்துட்டுருக்கு. இதான் பிளான். இவங்க பணம் தான். நோபல் ஸ்டீல்ஸு இவங்க கம்பெனி. இவங்க உறுப்பினர் இவர் நம்ம அன்பில் மகேஷ் நோபல் ஸ்டீல்ஸோட எம்ப்ளாயி. அந்த நோபல் ஸ்டீல்ஸ் இங்கே ஒரு 700 கோடியோ 800 கோடியோ முதலீடு செய்துன்னு சொல்லிட்டு அப்படி உருட்டுனாங்க. 10 பைசா வரல. என்னென்னா, லூலு மாலுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போன பணத்தை விட்டுட்டார் மாப்பிள்ளை எங்கேயோ. அப்போ தான் சபரீசன் அங்கே உட்காந்து தான் 8 வாட்சோ 10 வாட்சோ வாங்கிட்டு வந்தார். அப்போ தான் அந்த வாட்ச் மேட்டர் பிரேக் பண்ணேன். அதற்கு அடுத்த ஆண்டு சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் சுற்றுப்பயணம் முதலீடுகளை ஏற்று வருகிறேன் என்று சொன்னார்கள். 10 பைசா வரல. அதற்கு அடுத்து 23ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து ஒரு 8 நாளோ 9 நாளோ சுற்றுப்பயணமாக போகிறேன் என்று சொல்லி ஸ்பெயின்லேருந்து எவையா முதலீடு பண்ணுறான். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பீங்காங் கம்பெனி, ரோக்கோ டைல்ஸோ ஏதோ ஒன்று, அந்த பீங்காங் கம்பெனி எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்தோன்னா ஃபாரினர் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு ரெகுலராக ஒரு ஃபாரினர் வச்சுருப்பாங்க, நிலைவுத்தனம் ஒருத்தர் வச்சுருப்பாங்களே. இது மாதிரி அங்கே போனவொடனே இந்த ஏர்போர்ட்லேயே வந்து அங்கே ஒரு இவர் அயலக அணியை சேர்ந்தவர்னு ஒரு 2-3 வெள்ளைக்காரனை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இன்னொன்று இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னா நம்ம ஸ்பெயினில் நம்மளோட எம்பசியில் கூப்பிட்டு ஒரு ஹலோ சொல்லி ஒரு விருந்து வைப்பாங்க, அது நார்மல். அங்கே போயிட்டு வந்துட்டு ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதர் முதல்வரை அழைத்து கௌரவித்தார், ஸ்பெயின் நாட்டு தமிழ்ச்சங்கம் கௌரவித்தது. இப்படி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்நியாரோட கோட்டெலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்நியாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து போன வருஷம் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு 14 நாள். இப்போ அடுத்தது என்னென்னா ஜெர்மனிக்கு போகிறேன். சரி, நான் கேட்குறேன், இந்தியாவில் எந்த முதலமைச்சர் இத்தனை நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர சொல்லு, ஒரு முதலமைச்சர் சொல்லு. பத்திரிக்கை எங்கேயாவது தெலுங்கானாக்கு முதலீடு வரலையா? ஆந்திராவுக்கு முதலீடு வரலையா? கேரளாவுக்கு முதலீடே வேண்டியதில்லை. அங்கேயே கல்ஃபில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் மலையாளிகள். அவர்கள் அதனால தான் அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லாம் அவங்க தொடங்கி நடத்துகிறாங்க. கர்நாடகாவுக்கு முதலீடு வரலையா? உத்தரப்பிரதேசத்துக்கு முதலீடு வரலையா? அப்போ எதுக்கு போகிறீங்க? இப்போ ஊர் சுற்றி பார்க்க போகிறீங்க, இல்லை சிகிச்சைக்கு போகிறீங்க? 2ல் 1 தானே இருக்குண்ணா. இப்படி வந்து மக்கள் வரி பணத்தில் போய் ஊர் சுற்றுறதுக்கு வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இல்லை இவர் தான் போகிறாருன்னு பார்த்தா அல்வா அதிகாரிக்கு எல்லா ட்ரிப்புலையும் அல்வா அதிகாரி கூட போவார். செலவு பயங்கரமாக ஆகும்ல சார்? ஆமாம், நம்ம வரி பணமா? நம்ம வரி பணப்பா அது. எதுக்கு நீ போய் செலவு பண்ணுற? எதுக்கு ஊர் சுற்றி பார்க்குற நீ? இன்னொன்று, 6 மாதத்தில் அணைய போகிற விளக்குது. இப்போ எதுக்கு போய் நீங்கள் என்ன முதலீடுன்னு போய் இன்னும் 5 வருஷம் ஆட்சியில் இருக்க போகிற மாதிரி இப்போ முதலீடு இருக்கிறதுக்கு போகிறேன்ட்டு போகிறீங்க? அப்படி இப்போ இருக்கணுன்ட்டு உண்மையிலே இன்னொன்று, நீங்கள் போகிறீங்க, இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, உங்கள் நம்பி அவன்ப்பா முதலீடு செய்வான் சொல்லு?
ஒரு 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு இது நிறுவனம் இருந்துச்சுன்னா இவருக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு சார் 6 மாதம் சார் அவுட்டு சார் அதோட அப்படின்ட்டுருவாங்க. யார் முதலீடு பண்ணுவா? சார் இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த துபாய்க்கு வேற அவங்க போனாங்க சார், சுற்றுப்பயணமாக முதலீட்டாளர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. மிச்ச நாடுகளுக்கு போனது எல்லாத்தையுமே தந்துட்டாங்க. ஆனால் துபாய்க்கு போனதை மட்டும் அந்த லிஸ்ட் அந்த எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத தரமாட்டுறாங்களா சார்? இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி வெளியே வந்தது என்று நினைக்கிறேன். அது என்னென்னா அதுக்கு கொடுக்கவே முடியல டீட்டெயில். இதில் வந்து கணவன் மனைவி 2 பேரும் சென்றார்கள். அதில் மகன், மகள், மருமகன், மருமகள், ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட பெரியப்பா, நண்டு சிண்டு அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு ஒரு ஃப்ளைட்டு ஃபுல்லாக போனாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் அது அஃபிஷியல் டூராக ப்ரைவேட் ட்ரிப்பான்றது இன்றைக்கி வரைக்கும் டிசைட் ஆகலை. அதனால் அதற்கு மட்டும் பதிலளிக்காமல் தவிர்த்திருக்கிறார். அப்படி ஆர்டிஐ போட்டு அதுக்கு மட்டும் தவிர்க்க முடியுமாங்க இவங்க சார்? யாருமா கேள்வி கேட்குறது? கோர்ட்டு உத்தரவு போட்டாலே மதிக்க மாட்டுறாங்க. ஆர்டிஐ கமிஷனர் உத்தரவு போட்டால் பயப்பட போகிறாங்க. சார் இப்படி வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம் இப்படி கோடி கணக்கில் செலவாகுது. என்ன காரணம்னா அவங்க அதிகமான நபர்களோட வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. இப்போ தூய்மை பணியாளர்களை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 10,000 ரூபாய் மாதம் அடி வாங்குது. அதை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனியார் மயமாக்குறதை நாங்கள் நிறுத்த முடியாது, பட் இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் ராம்கிக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சேலரியை மட்டும் குறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்கு சார். சேலரியை குறையில அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொதுவெளியில் என்ன பதிலை சொல்லி கொண்டிருந்தார்களோ இதே பதிலை தான் நீதிமன்றத்தில் சொல்கிறார்கள். இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தோம், சிடிசின்ட்டு இந்த ப்ரைவேட் ஃபேமில் சொல்லுவாங்க, காஸ்ட் டு கம்பெனின்ட்டு. காஸ்ட் டு கம்பெனி இவ்வளோ தான் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் நான் சம்பளம் தர்றேன்னா பிஎஃப் 5,000 ரூபா பிடிச்சிக்கிறேன், இஎஸ்ஐ 4,000 ரூபா பிடிச்சிக்கிறேன்னா உங்கள் கையில் 21,000 ரூபாய் வரும், ரைட்டா? ஆனால் கம்பெனிக்கு செலவு எவ்வளோ? 30,000 தான் செலவு. இதை போய் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ராம்கே நிறுவனத்திற்கு ஒரு தொழிலாளிக்கு ஆகும் செலவு இவ்வளவு, அவங்க ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க. அவங்களும் இதைத்தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. இஎஸ்ஐ பிஎஃப் யாருக்கு வேணும்? என் கையில் வந்துட்டு இருந்த காசை கொடு. இதையே தான் நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ நீதிமன்றம் இதை இது ஒரு தொழிலாளர் தகராறு இது, அதனால் தொழிலாளர் நீதிமன்றத்தில் சென்று இதற்கு நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள்ன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு போட்டாங்க. அதே நிலைமை தான் நீடிக்குது, வேற ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு. அப்படி பார்த்தா இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களை வச்சு வேலை பார்த்த தனியார் நிறுவனங்கள் பிஎஃப் கொடுக்காத வரலாறுலாம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இந்த நெல்லையில் வந்து இந்த ஏசி பணத்தை கட்டாமல் மோசடி பண்ணியிருக்காங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் நடத்துகிற இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தோம். இங்கேயும் அது போல் நடக்குது. இன்னொன்று, ராம்கே நிறுவனத்தின் மீதே ஏற்கனவே கடந்த காலங்களில் அவர்கள் செய்த போது பிஎஃப் பணத்தை கட்டலன்ற குற்றச்சாட்டு இன்னும் இருக்குது அவர்கள் மேலே. சார் இதுக்கு நடுவில் வேற தமிழ்நாடு அரசு வந்துட்டு மத்திய அரசிட்ட இந்த கடன் வாங்குறதுக்கான உச்சவரம்பு இருக்குல்ல சார், அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தாங்கன்னு சொல்லி எதுக்கு? இந்த மாதிரி கட்டுமான வேலைகள் எல்லாம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் வாங்கி இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிக்கிறதுக்கு. முந்தா நாள் தானே பேசணும், தேனாம்பேட்டையில் அந்த மேம்பாலம் NHA தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டும் சாலைகளை விட 50% கூடுதலாக கிட்டத்தட்ட 200 கோடி ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்குன்ட்டு பார்த்தாலும் அதுக்கு தான் லோன். ஏற்கனவே அதாவது இத்தனை ஆண்டு காலமாக வாங்கிய கடன்களை கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் அரசு வாங்கிவிட்டது. இன்னொன்று, தமிழக அரசு அதிகமாக கடன் வாங்குகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் போதெல்லாம் நிதியமைச்சர் சொல்லும் பதில் என்னவென்னு கேட்டால், விதிக்கப்பட்ட உச்சவரம்புக்கு கீழே தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் ஒன்றும் அதிகமாக வாங்கலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கவனிச்சா இப்போ அது 10 இன்னும் கொஞ்சம் கொடு. வாங்கி வாங்கி கொள்ளையடிக்கிறத முழு நேர வேலையாக வச்சுருக்காங்கப்பா. ஃபண்டு வேணும்ல, ஃபண்டு இல்லை. இப்போ ஸ்கீம் போடுற, இப்போ நான் பார்த்தோம் அந்த பெரவலூர் ஸ்டேஷனை 5 கோடியில் கட்ட வேண்டிய ஸ்டேஷனுக்கு 15 கோடிக்கு சேகர் பாபு கட்டுறாரு இல்லையா? அந்த 15 கோடி எங்கேருந்து வரும்? அதுக்கு நிதி வேணும்ல, நிதி இருந்தால் தானே நீ கொள்ளையடிக்க முடியும். இப்போ தீந்துருச்சு. இருக்கிற பணம் சம்பளம் கொடுக்குறதுக்கு, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு, பென்ஷன் கொடுக்குறதுக்கு சரியாக இருக்குது. மீதி பணம் 1000 ரூபாய் உதவித்தொகைக்கு, மகளிர் உரிமை தொகைக்கு போயிடுது. என்ன பண்ணுவ? எப்படி கொள்ளையடிப்ப? இப்படி தான் உச்சவரம்பு அதிகப்படுத்து. இன்னைக்கு வந்து இப்படி கடன் வாங்கிடுறாங்க, நாளைக்கு எதிர்க்கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து வரி உயரும், மக்கள் தலையில் தான் இது எல்லாம் இறங்க போகுது, அப்போ வந்து வரி உயரும், அப்போ வரி வந்து உயர்த்துவாங்க. உயர்த்துறப்ப எதிர்க்கட்சி நாங்கள் இருந்தப்போ இவ்வளோ மின்சாரத்துக்கு கம்மியாக வச்சுருந்தோம், இப்போ அதான் நடக்கும். இவங்க வாங்கிட்டாங்கிறது அது டிஎம்கே வாங்கின கடன் நாங்கள் கட்ட முடியாது அப்படின்ட்டுலாம் எந்த கட்சியும் சொல்ல முடியாது. நாளைக்கு விஜயே வந்தாலும் இந்த கடனை கட்டி தான் ஆகணும். இதே மாதிரி ஒரு அதிபர், ஒரு அதிபரோட ஒரு பிரபலமான ஸ்பீச் ஒன்று இருக்குது தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கடன்லாம் திருப்பி கட்ட மாட்டேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன். மஞ்சள் நோட்டீஸ் என்ன தெரியுமா? இன்சால்வன்சி. இப்போ எனக்கு வந்து என்கிட்ட 10 பைசா இல்லை, 2 கோடி ரூபாய் கடன் கேட்டு எல்லோரும் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறாங்க. நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்ட உடனே நான் வந்து இன்சால்வெண்ட்டுன்னு சொல்கிறேன்னா நான் திவால், புரியுதா? நீதிமன்றத்தில் போய் இன்சால்வெண்ட்டு அப்படின்னு சொன்னேன்னா இவன் திவால், இவன்ட்ட 10 பைசா பேராது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ 2 கோடி ரூபாய் வரணும், என்கிட்ட மொத்த சொத்து 20 லட்சம் இருக்குன்னா நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா 2 கோடி ரூபாய் வர வேண்டியவங்களுக்கு இந்த 20 லட்சம் இருக்குல்ல, இந்த 20 லட்சத்தை விற்று 2 கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்துல
20 லட்சத்தை கொடுத்து இவனை இன்சால்வெண்ட்னு அறிவிச்சுடுவாங்க. ஒன்ஸ் இன்சால்வெண்ட்னு அறிவிச்சா தேர்தலில் போட்டிட்டதுக்கெலாம் தடை இருக்குது. யூ நாட் அ நார்மல் சிட்டிசன், புரியுதா? அது மாதிரி இவர் சொன்னார் மேடையில். தம்பிங்களுக்கு கதை தானே. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தேன். கவர்மெண்ட் எப்படிப்பா மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க முடியும்? இச்சு விடுறது. அதுபோல் அடுத்து வேறு ஆட்சி வந்தாலும் இந்த கடனை கட்டித்தான் தீர வேண்டும். நிச்சயமாக கட்டண உயர்வு செய்தே தீர வேண்டிய நெருக்கடி ஏற்படும். கஷ்டம்தான். டாஸ்மாக்ல அந்த லீக்கேஜை அவங்க அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. மாநகராட்சி, மதுரை மாநகராட்சியில் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அந்த வரியை தனியார் ஆட்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பார்க்கிங், இப்படி சிறு துளி பெருவெள்ளம் தானே சார். அது மாதிரி மோசமான நீதிமன்றம். எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டில் இந்த பிரிட்ஜு 1 கிலோமீட்டர் 200 கோடிக்கு போட்டாங்கல்ல, அது இந்த பெரம்பலூர் ஸ்டேஷன். இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு மார்க்கெட்டு, பின்னிமில்லோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்டு இதே மாதிரி 3 மடங்கு தெரிஞ்சே பண்ணுறாங்க. அவங்க நம்மளாம் இருக்க போகிறோம், இன்னொன்று இவங்க பாயிலேருந்து கட்ட போகிறது இல்லை, எனக்கு இவ்வளோ பணம் எட்டு வை. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த மதுரை மாநகராட்சி வரி வசூல் முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிய மனு நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அந்த அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கிறது என்றால், மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி 5 வருஷமாக வசூல் பண்ண ப்ராப்பர்ட்டியை பூரா எடுன்ட்டாங்க. ஒன்று இந்த தெரு அந்த மண்டலம் இதெல்லாம் சொல்லாத, மதுரை மாநகராட்சி ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து, அதாவது குவான்டிஃபை பண்ணுறாரு, புரியுதா? சிபிஐ விசாரணைக்கு இதை அனுப்பலாமா வேணாமா, அந்த அளவுக்கு இது பெரிய மேட்ரான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டு ஒவ்வொரு தெருவா மதுரையில் இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களுக்கும் என்ன வரி விதிக்கப்பட்டது, அவ்வளோதான். இந்த டீலில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, 4 வருஷத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு கொடுங்கட்டாங்க. கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த குவாண்டம், அந்த அமௌண்ட்டை பார்த்தாருன்னா இது சிபிஐக்கு தான் போகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீதிபதி உத்தரவிட்டு விடுவார். அதே போல் அதே அமர்வில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக கிட்னி முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் ஒருவர் தொடுத்த வழக்கம் நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அவர் சுகாதாரத்துறை செயலர் மற்றும் மருத்துவத்துறைகளின் இயக்குனர் ஆகிய 2 பேரும் விசாரித்து இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விபரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுலேயும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது 2 ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டு. 2மே மதுரை பெஞ்சில், எஸ்.எம். சுப்பிரமணியம் பெஞ்சில் இது நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு சார். இதுக்கெல்லாம் வந்துட்டு கூலி படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல. அதை எதிர்த்து வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு அவசர வழக்கை விசாரிக்க சொல்லி நீதிமன்றத்தை நாட்டிருக்காங்க. ஏன் போகிறாங்க சொல்லு சார்? அதாவது சின்ன பையங்களாம் சர்டிஃபிகேட் வாங்கினா சின்ன பையங்களாம் போய் படம் பார்க்க முடியாது. அது வந்து கொஞ்சம் அந்த டிக்கெட் அடியாகும்ல, காசு தாகும்ல, ஏற்கனவே படம் மொக்கன்னு வேறு சொல்லிட்டாங்க. இந்த பார்க்க மாட்டேன், நீ தான் சொன்னேன் அது படம் அப்படிதான் சார் இருக்கு. சரி, அது கொஞ்சம் காசு குறையுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சார் வழக்கு. ஏன் இப்போ போகிறாங்க சொல்லு? திசை திருப்பவா படுத்துருச்சு படம், ரைட்டா? திருப்பி இந்த மாதிரி வழக்கு கிழக்கு போட்டு சர்டிஃபிகேட்டை ரிமூவ் பண்ணி யூஏ ஆக்குனா சின்ன பிள்ளைங்க வீட்டில் அடம் பிடிச்சி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அதில் வந்து இந்த டொமேட்டோ சாஸை கொஞ்சம் கம்மி, டொமேட்டோ சாஸ் பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா இதாக இருக்கும். அப்புறம் இந்த ஏட்டம்மாவாக நடிப்பாங்களே ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ரைட்டா? 1 2 கெட்ட வார்த்தை, அவங்க மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அது 2 கட் பண்ணியிருந்தாலே தானாகவே இது யூஏ வந்துருக்கு போகுது. பட்ஜெட் இருக்குன்னு டொமேட்டோ சாஸ் எடுத்து படம் பூரா ஊற்றி வைக்கிறது. ஊற்றி வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 கெட்ட வார்த்தை பேசு அப்படின்ட்டு கொடுக்குது. சரி, இப்போ அந்த ஏட்டம்மா அந்த கெட்ட வார்த்தை பேசலைன்னா அந்த படத்தோட கதை விழுந்துருமா? வம்புக்குன்னு பண்ணிவிட்டு இப்போ போய் ஃபேமிலி ஆடியன்ஸ், இந்த சன் குரூப்புக்கு பேராசை ஏதாவது பண்ணணுன்ட்டு. அதில் இந்த அப்பாட்டக்கு ரவீந்திரன் சொன்னேன்ல, மாறனுக்கு உறவினர், அவர் போய் நீதிமன்றத்தில் இதை மிகவும் அவசர வழக்காக கருதி விசாரிக்க வேண்டும். சார், இப்போ அவர் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தானே சார்? அவர் இந்த மாதிரி பிரைவேட்டான ஆட்களுக்கெல்லாம் அரசுக்கு எதிராக தான் பேரக்கூடாது. இது மத்திய அரசுக்கு எதிராக தானே. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அதற்கு எதிராக இப்படி பண்ணக்கூடாது. நீ அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் இல்லையா, அதனால் பண்ணக்கூடாது. பட் வருவாங்க. ஸோ அவர் இந்த மாதிரி போன உடனே மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு சுந்தரேசன் என்று நினைக்கிறேன், சுந்தரேசன் தான் அவர், ஏங்க இவ்வளோ நாள் படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியல அவங்களுக்கு யூஏ எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க அதையும் அவசரமாக விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன அவசரம், தேட்டரில் ஓடி இருக்குது, என்னங்க அவசரம் என்று அவர் எதிர்ப்பு தெரிவித்ததும், சரி ஒன்றும் அவசரம் இல்லை கிடையாது, திங்கக்கிழமை விசாரிக்கலாம் போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. திங்கக்கிழமை விசாரணைக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷத்தை கட் பண்ணிக்கிறோம். அந்த கெட்ட வார்த்தைலாம் வரும்ல, அதெல்லாம் கட் பண்ணிக்கிறோம். முதல்ல இந்த கறிவெட்டுற சீன்லாம் கட் பண்ணிட்டு வாங்க போல இருக்குது. அந்த ரஜினியை
ஆட்டுக்கறி போட்டு வெட்டி நிற்பார்ல, அதெல்லாம் கட் பண்ணுவாங்க போல இருக்குது. அது வருது. இல்லை, எங்களோட நோக்கத்தை பாரு, இதை கொண்டு வந்து திருப்பி இதை ஓட வைக்கணும். ஒன்றும் வசூலும் கிடையாது, ஒரு பொருளங்க கிடையாது, காற்று வாங்கின்னு இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தி இப்படி போகணுன்ட்டு நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ பேராசை இருக்கும் பாரு உங்களுக்கு. இந்த மாறன் பிரதர்ஸையோ சொந்த தம்பியையும் தங்கச்சியையும் 2000 கோடி விபூதி அடிச்சாலு தானே கலாநிதி மாறேன். அப்போ நமக்குலாம் விபூதி அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் முதல்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே வந்து பொதுவாக இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஏ சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அப்படி எந்த வருத்தமும் பட்டா மாதிரி தெரியலையேங்க சார். ஏனுக்கு தான் வாங்கினாங்க. அதில் ஏ கொடுக்குறதுக்கு என்னமா இருக்கு படம்? ஏ அப்படின்னாலே ஒரு ஹைப் இருக்கும், நம்பிட்டாங்களோ? அதே தான். ஏ கொடுத்தா ஒரு ஹைப் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் படம் ஏ அப்படின்ட்டு பயங்கர வயலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு போனால் உண்மையிலே வயலண்ட்டு தான். நமக்கு தான் காதில் ரத்தம் வந்துச்சு அந்த அளவுக்கு. அதனால நீதிபதி அவர்கள் குழந்தையெல்லாம் காப்பாற்றணும், ஏவா அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சுக்கலாம். அது என்னாக போது ஒன்றும் பெருசாக அதில் ஆர்டர்ஸ் வரப்போகுது இல்லை. எப்படி நாளைக்கு டிவியில் போட போகிறாங்க பார்க்கத்தையும். சார், ராமதாஸ் ஐயா வந்துட்டு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டுகள், அன்புமணி அவர்கள் மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் 31ஆம் தேதிக்குள்ள வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைன்னா உனக்கு கட்சியை நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னால் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து அவங்கள 31ஆம் தேதிக்குள்ள பதில் அளிக்கலைன்னா ஸ்ரீகாந்தி அவர்களை அந்த பதவிக்கு அமர்த்துவதாக செய்தி வந்திருக்கு சார். அமர்த்தலாமா? அமர்த்தலாம் சார். ஏன்? ஐயாவுக்கு விசுவாசியாக இருக்காங்க. அங்கே மகனுக்கிட்டு ஓடுறாரு அவர். 31/8/2025க்குள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு உங்கள் மீது சுமத்தியுள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். அளிக்கலைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டு அட்ரஸை போட்டு அனுப்பிச்சிட்டார் ரிஸ்ட் போஸ்ட்டில். நடவடிக்கை எதுவும் வரலன்னா 1/9 அன்று செயல் தலைவராக, இது வரைக்கும் செயல் தலைவராக தானே இருக்கார் ஐயாவோட பொறுத்த வரைக்கும், செயல் தலைவராக இருந்த திரு அன்புமணி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். அந்த பதவிக்கு திருமதி ஸ்ரீகாந்தி செயல் தலைவராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்ட்டு முடிவெடுக்க போகுது. ஸ்ரீகாந்தியோட மகன் திரு முகுந்தன் அவர்களை தான் செயல் தலைவராக இருந்து கேட்டது. அவன் இதுக்கு மாட்டிக்கிட்டு நம்ம எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டார். மகள்கிட்ட சொல்லி அவங்களுக்கும் விருப்பம் இல்லை, அவங்க திருமதி ஸ்ரீகாந்திக்கும் அதெல்லாம் முடியாது, வந்து உட்கார் அப்படின்னோடனே உட்காந்துட்டாங்க. அடுத்து அவர்களை செயல் தலைவராக அறிவிக்கிறதுக்கான ஏராளமான சாத்தியம். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போ திருமதி ஸ்ரீகாந்தியை அந்த இடத்துல நியமிக்காம ரொம்ப விசுவாசியாக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்களாக இருக்கட்டும், அருளாக இருக்கட்டும், இல்லை வேற யாரோ ஒருத்தவங்களை நியமித்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா சார்? இது ஐயாவோட தனிப்பட்ட விருப்பம். பல இடத்துல ஐயா என்ன சொல்கிறாரு, இது என் கட்சி என் சொத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. சொத்துக்கு வாரிசாக பக்கத்து வீட்டுக்காரன் நியமிப்பீங்க? யார் நியமிப்பீங்க? தன்னோட வாரிசு குழந்தைகளை தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பேசினோம். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.